வைசாக்க புராணம் இரண்டாம் பகுதி. அக்ஷய திருதியை தினத்தின் தனிச்சிறப்பு. நாரத முனிவர் அம்பரீஷ அரசருக்கு வைசாகத்தின் மகிமையை விளக்கும் விதத்தில், நான் அரசர் ஸ்ருததேவு மற்றும் ஸ்ருதகீர்த்தியுடன் உங்களின் சொந்த வழியில் உரையாடினேன். ராஜாதி ராஜா அரசரே, வைசாகம் என்பது தூய்மையானது, அக்ஷயம் மூன்றாவது, அதுவும் மிகவும் புனிதமான விஷயம். இவர் செய்த தானம் பவம் ஸ்ரீஹரியின் வார்த்தை நடக்கும். 1000 தேவர்கள், முனிவர்கள், பித்ரு தெய்வங்கள், தேவதைகள், தர்ப்பணத்திற்கான தெய்வங்கள், இவர்கள் என்ன செய்தாலும் சிறப்பான பலன் உண்டு. ஸ்ரீஹரியை வழிபடுபவர்களும் ஸ்ரீஹரியின் கதையை கேட்பவர்களும் சுதந்திரமானவர்கள். இவர்கள் செய்யும் தானம் பலிக்கும். இந்த திதி தேவதைகள், முனிவர்கள், பித்ரு தேவதைகள் மூவரையும் திருப்திப்படுத்துவார்கள். இந்த திதிக்கு இந்த மகிமைக்கான காரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். முன்னாளில் இந்திரன் தேவேந்திரன் பலி சக்கரவர்த்தியின் பாதாளத்தில் சண்டையிட்டான். இந்திரன் அவனை வென்று பூமிக்கு திரும்பினான். மகாமணி ஆசிரமம் செல்லும் வழியில் 3 உலக அழகில் தனது கர்ப்பிணி மனைவியை கவர்ந்தார். அவள் என்னை பலாத்காரம் செய்ததாக உணர்ந்தாள். அவள் வயிற்றில் இருந்த சிசு இந்திரனின் விந்தணுவை எலும்பின் அடியிலிருந்து பாதத்தின் உள்ளே நுழைய விடவில்லை. விந்து கோபமடைந்தது. அவனை ஒரு ராட்டினன் போல இருக்கும்படி சபித்தார். அவனின் சாபப்படி முனிபத்தினியின் வயிற்றில் இருந்து பிறந்த ஆண் குழந்தை நீண்ட ஆயுளுடன் பிறந்தான். வயிற்றில் சாபம் பெற்ற இந்திரன் தன் மனைவியை பலவந்தமாக நீரில் மூழ்கடித்துவிட்டு யாரேனும் சபித்து விடுவாரோ என்று பயந்து வேகமாக ஓடினான். நகராட்சி மாணவர்கள் அவனை கேலி செய்தனர். நான் இந்த கருவை கண்டு வெட்கப்பட்டு மேரு பர்வத குகையில் ஒளிந்து கொண்டேன். இந்த உள்ளிருந்து உதித்து மேரு குகையில் மறைந்திருப்பதை அறிந்த பலி சக்கரவர்த்தி 4 அரக்கர்கள் அமராவதி மீது படையெடுத்து தேவர்களை விரட்டினர். எதற்கும் திசை தெரியாத தேவிகள் வியாழனை சேர்த்து இந்திரனின் காரியத்தை தொடர்ந்தனர். மேருமலையின் குகையில் தேவேந்திரன் இருப்பதாக வியாழன் தேவர்களுக்கும் தேவர்களின் இந்திரனின் நிலைமையை விளக்கினான். பின்னர் அனைவரும் மேருமலை குகையை அடைந்து தேவேந்திரனை பலவாறு துதிக்கின்றனர். வியாழனின் புகழை கேட்டு வெட்கத்துடன் வந்தவர்களுக்கு தேவேந்திரன் தோன்றினான். பலி முனகர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை என்று தெய்வங்கள் கூறுகின்றன. பெண்ணின் விவகாரத்தால் தான் இயலாமை என்று இந்திரன் அவர்களிடம் கூறினான். இந்திரனின் வார்த்தைகளை கேட்ட பிறகு பிரகஸ்பதி, தேவதைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தியுங்கள் என்றார். பின்னர், நான் வியாழன் தேவதைகளுடன் நிற்கிறேன். தற்போது ஸ்ரீஹரிக்கு பிடித்தமான வைசாக அமாவாசை நடந்து வருகிறது. இந்த மாதத்தில் அனைத்து திதிகளும் புனிதமானவைகளாகும், சக்தி வாய்ந்தவைகளாகும். அதனால்தான் திதி மிகவும் சக்தி வாய்ந்தது. சுக்லபக்ஷம் இணைந்த திருதியை திதி மிகவும் சக்தி வாய்ந்த திதியாகும். இவர் செய்யும் ஸ்நானம் சிறந்த பலனை தரும். எல்லா பாவங்களையும் போக்குவேன். ஆனால் அன்றே இந்திரனின் வைசாக தர்மம் அழிந்த போது இந்திரனின் பாவங்கள் விலகும் என்றும் முந்தைய பலம், சக்தி, தந்திரங்கள் அதிகமாக வரும் என்றும் கூறினார். நீங்கள் அனைவரும் அக்ஷய திருதியை நாளில் அதிகாலை ஸ்நானம் செய்து ஸ்ரீஹரி பூஜை செய்து சதா ஸ்ரவண முன்னுதாரணம் செய்து முடித்திருக்கிறீர்கள். அக்ஷய திருதியின் தாக்கத்தால் ஸ்ரீஹரியின் அருளால் மிகவும் சக்தி வாய்ந்தவராகி தேவர்களுடன் இணைந்து அசுரர்களை விரட்டியடித்து வென்று அமராவதியில் நுழைந்தார்கள். அப்போது யக்ஞை காடுகளில் தேவிகள் தங்கள்
பாகங்களை திரும்பப் பெறுவார்கள். முனிவர்கள் அரக்கர்களின் அழிவால் தங்களின் யாகம் மற்றும் வேதாத்தியானங்களை திரும்பத் தொடர்ந்தார்கள். தெய்வங்கள் மற்றும் பிதாக்களிடமிருந்து உங்கள் சந்ததியை பெறுங்கள். அட்சய திருதியை தெய்வங்கள், பாட்டி, முன்னோர்கள், பிதா தெய்வங்கள் மகிழ்ச்சியை தந்தன. இவ்வகையில் அட்சய திருதியை நன்னாள் அனைத்து உயிர்களுக்கும் பக்தியையும் சுதந்திரத்தையும் அளித்து அர்த்தமுள்ள பெயரை பெற்றுள்ளது. ஸ்ருதகீர்த்தி ஸ்ருததேவ அரசர் அக்ஷய திருதியை மகிமையை விளக்கினார். அவர் நாரதர் மற்றும் அம்பரீஷனின் வைசாக மாத மகிமையை விளக்கினார். வைசாக புராணத்தின் 2ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.